சேகர்பாபு கேட்குறாரு. யார் கொடுத்தா? நான் கொடுத்தோமா? காட்டுங்க, அந்த ஆந்தாரத்தை காட்டுங்கன்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 17 வருஷம் கூட கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ணாடிஎம்கே வராங்க, நாங்கள் ஜெயிச்சா நெக்ஸ்ட் நாங்கள் போடுறோம். மறுபடியுமா முதல்ல இருந்தோமா? இவங்க வாக்கு கொடுத்தாங்க பண்ணல, இப்போ நீங்கள் வாக்கு கொடுத்தா பண்ண போறீங்க. மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதன்படி செய்யணும். அதை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போடுறோம். அரசியல் தானேங்க நடத்துறீங்க. மக்களுக்காக தாழ்மையாக பேசினா என்ன? நாங்கள் உங்கள் மட்டும் ஐயா அண்ணோம் அம்மா அண்ணோம் எல்லாருமே சொல்லணும். ஆனால் நீங்கள் ஏன் எங்களை தாழ்மையாக பேச மாட்டீங்க, மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க? சொல்லுங்கள். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடிங்க. ஜெயிலில் வச்சாலும் சரி, புழலும் பார்க்குறதுக்கும் ரெடி. ரொம்ப வேறு இப்போ கொசு கடிலாம் கையில் பாரு கொசு கடி. மழையில் குளிரின்னு இருந்தோம். நாங்கள் கேட்குறது உன்னோட சொத்தை கொடு சொகத்தை கொடுங்க. ஒரு நிரந்தர பணி கொடுத்தா அவரும் ஐயாவும் போகிறாங்க. உங்களை காலி பண்ண சொல்லி மிரட்டுறாங்களா? ஆமாம், இன்னும் ஒரு 2 நாளில் இருக்கிற நாங்கள் எத்தினி 2000 குடும்பம் நிற்கிறோம். 2000 குடும்பம் ஓட்டும் சுமார்ட் கார்டும் தமிழ்நாடு அரசு தான் நாங்கள் கொளுத்துவோம். இந்த வளாகத்தில் நாங்கள் கொளுத்துவோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. தனியார்ல இல்லை, கவர்மெண்ட் சென்னை மாநகராட்சி தான் எங்களுக்கு சேலரியை கொடுத்துருக்கு. அது வந்து கம்மியாக கொடுத்துருந்தது. எங்கள் தலைவர் இருக்காருல்ல பாரதி அண்ணா, அவர் வந்து எங்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு சேலரி ஏற்றி வாங்கி கொடுத்தாங்க. 23 இன்னும் 4 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே கான்ட்ராக்ட் கிட்ட போங்க. ஏன்னா அந்த கம்மி சம்பளத்தில் எப்படி விலைவாசி எல்லாம் உயர்ந்து போச்சு. கம்மி சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியாது, வாடகை கட்ட முடியாது, கரண்ட் பில்லு கட்ட முடியாது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. ஆனால் அவங்க கொடுக்குற அந்த கான்ட்ராக்டில் மூலயமா இருக்கிற அந்த சம்பளத்தை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறது காரணம்னா ஒரு 5 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி வேலை செய்யலை. இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 17 வருஷம் கூட கஷ்டப்பட்டிருக்காங்க. நாங்கள் வரும்போது 25 20 வயசில் வந்துட்டு இப்போ 40 45 வயசு எங்கே போய் நாங்கள் வேலை தேட முடியும் சொல்லுங்கள்? இப்போ நாங்கள் செஞ்சிருந்த வேலையை தான் எங்களுக்கு நிரந்தரமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதன்படி செய்யணும். அதை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போடுறோம். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். நீங்கள் சொன்னதை செய்வீங்கன்னு நம்பி தானே. அப்போ நீங்கள் நாங்கள் செய்யலை அப்படின்னும் போது எப்படி நாங்கள் எங்கே போய் நிற்போம்? நீங்கள் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களுக்கு எல்லாமே நீங்கள் செஞ்சு தானே இருந்தீங்க. நீங்கள் செய்யலைன்னா கூட பரவாயில்ல. எங்களுக்காக வந்து மழை கொட்டு கொடுத்தீங்க, அரிசி கொடுத்தீங்க, எங்களுக்கு நலத்திட்ட உதவி எல்லாமே நீங்கள் செஞ்சு தான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் இதில் மட்டும் நீங்கள் பின் வாங்குறீங்க? அவங்க செஞ்சதே நம்ம செய்யக்கூடாது இல்லையா? இப்போ அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க சுரண்டல் வேலை பார்த்துட்டு போட்டோம். அது ஏன் நீங்கள் நல்லது எங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடாது? இந்த ஆட்சியில் செய்யலாம் இல்லையா? ஏன்னா மக்கள் ஓட்டு உங்களுக்காக தானே. உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு எதுக்கு வர வச்சோம்? எங்களோட கஷ்டத்தையும் தீப்பீங்கன்னு சொல்லி தானே. இப்போ நீங்கள் பாட்டுன்னு கம்முன்னு இருந்தால் எப்படி? அவங்க பண்ணதே நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? வராங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, போகிறாங்க. யாரும் எங்களை பற்றி எங்கள் ஏடிஎம்கே வர அண்ணாடிஎம்கே வராங்க, நாங்கள் ஜெயிச்சா நெக்ஸ்ட் நாங்கள் போடுறோம். மறுபடியுமா முதல்ல இருந்தோமா? இவங்க வாக்கு கொடுத்தாங்க பண்ணல, இப்போ நீங்கள் வாக்கு கொடுத்தா பண்ண போகிறீங்க இல்லையே. 10 ஜோன் போயிடுச்சுன்றாங்க. 10 ஜோனில் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுக்கல. 2001 19 2001 இவர் தான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 53 தொகுதிப்படி இல்லை வருஷப்படி பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவர் வாக்குறுதி யார் கொடுத்தா? சேகர்பாபு கேட்குறாரு. யார் கொடுத்தா? நான் கொடுத்தோமா? காட்டுங்க, அந்த ஆந்தாரத்தை காட்டுங்கன்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அரசியல் தானேங்க நடத்துறீங்க. மக்களுக்காக தாழ்மையாக பேசினா என்ன? நாங்கள் உங்கள் மட்டும் ஐயா அண்ணோம் அம்மா அண்ணோம் எல்லாருமே சொல்லணும். ஆனால் நீங்கள் ஏன் எங்களை தாழ்மையாக பேச மாட்டீங்க, மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அராஜகம் பண்ணலாம், நீங்கள் எங்களை மிரட்டலாம். அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வாய் தவறு செய்தால் அதை காட்டுறாங்க. ஜனங்க என்ன பேசுகிறாங்க? ஜனங்க வயிற்றுச்சலுங்க. 15 வருஷம் செஞ்ச உழைப்பு, கொரோனாவில் எங்கள் உயிரை பணியை வச்சு வாழ்ந்த வாழ்க்கை, கொரோனாவே விரட்டின எங்களை
பேசுனேன்னு ஆதாரத்தை காட்டுறீங்க சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களே, அப்போ எப்படி யூடியூப்பில் பேசுகிறாங்க வராங்கன்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க? எங்களுக்கு என்னங்க கோரிக்கை? எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற அரைச்சி எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் என்ன கேட்குறோம்? ஜனங்களை காப்பாற்ற தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளரை போய் தூய்மை பணியாளர்னு கொரோனாவில் கொடுத்தாங்க. பிரியாணி சாப்பிட்டீங்க, எல்லாமே சாப்பிட்டேன். நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பணி நிரந்தரம் கொடுத்தா என்ன? ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க இந்த இடத்தை கால் சொன்னா கைது செய்யப்படலாம் அப்படின்றது 3 பஸ் வந்து நிக்குது, இங்கே நிக்குது. இதை எப்படி பார்க்கலாம்? நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடிங்க. ஜெயிலில் வச்சாலும் சரி, புழலும் பார்க்கறதுக்கும் ரெடி. இங்கே தொடர் போராட்டம் பண்ணி இங்கே முடிவு தெரிகிறவருக்கும் கலையிற மாதிரி இல்லை. நாங்கள் எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல உட்காந்து? ரொம்ப வேறு இப்போ கொசு கடிலாம் எங்கள் பையெல்லாம் பாரு கொசு கடி. மழையில் குளிரி நின்றோம். நாங்கள் கேட்குறது உன்னோட சொத்தை கொடு, சொகத்தை கொடுங்க. எங்களுக்கு நிரந்தர பணி கொடுந்தா அவரும் ஐயாவும் போகிறாரு, எல்டிசி ஐயாவும். அப்போ அந்த சங்கம் இருந்திருந்தா நாங்கள் இந்த அளவுக்கு ஆகிருக்க மாட்டோம். இப்போ அவர் வந்த தொட்டு நாங்கள் அந்த சங்கத்தில் சேர்ந்துக்கிறோம். எங்களுக்குன்னு பேசுகிற ஒரே பாரதி சார் தான். இந்த மக்கள் 3500 பேருக்கு அவர் பேசுகிறாரு. இதில் இன்றைக்கி கோர்ட்டு, இன்றைக்கி எங்களுக்கு தீர்ப்பு. இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிறாரு, கட்சிக்காரெல்லாம் வர வச்சு நான் வரீங்களா இல்லையாண்டி இதை பிரிக்கிறதுக்கு செய்கிறாங்க. இதில் கொஞ்சம் பேர் தான் போயிருக்கிறாங்க. மீதி பேர் டோட்டலாக 3200 பேர் இங்கே தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? நாங்கள் வர்தா புயல்லையும் கொரோனாவிலையும் எவ்வளோ வேதனைப்பட்டு அவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் சேகர் பாபாயா பேசுகிறாரு. முடியாது, 15,000க்கு போனால் நாங்கள் வாடகை கட்டுவோமா, சாப்பிடுவோமா? நான் ஒரு விதவி, அப்படிலாம் குச்சி உடம்பு சரியாதாயிட்டான். என் பொண்ணு இருக்கிறா, அவள் செஞ்ச வேலைக்கு பிடிக்கிறான். நாங்கள் எப்படி சாப்பிடுவோம், எப்படி கடன் கொடுப்போம், எப்படி வாடகை கட்டுவோம்? நீ வந்து ஒரு நல்லதை செய்வேன் தானே உன்னை தேர்ந்தெடுத்தாங்க. சொன்னதை செய்வது சொல்வேன். எங்கே செஞ்சேன், எங்கே சொன்னேன்? இனிமே இல்லை. பிரியாம்மா கேட்குறாங்க 11 டெண்டர் விட்டாங்கன்னா அப்போல்லாம் அந்த சங்கம் இல்லை. இருந்திருந்தா அவங்களுக்கும் அவர் பேசியிருப்பார். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அவர் தெரிஞ்சுதான் நாங்கள் அவர் இருந்தோம். 11 ஜோனு விட்டார எடப்பாடி ஆட்சியில். ஏன் அந்த நீங்கள் இந்த பிரச்சனை பல்லன்னு கேட்குறாங்க பிரியா. நான் என்ன சொல்ல வரேன்னா, தென்சென்னை சேர்ந்தது தான் அவங்க விட்டாங்க. வடசென்னை சேர்ந்தது தலைமை செயலக பக்கத்தில் இருக்கிற தொகுதி, ஆர்பார் பக்கத்தில் இருக்கிற தொகுதி. இந்த 4 ஜோனில் அவங்க கையை வைக்கல. கையை வச்சிருந்தா அப்பயும் தான் கொஞ்சம் இங்கே எழுந்திருக்கும். அதனால் அத்தை வச்சு காரணம் காட்டி நான் விடுறத விடுவேன், பண்ணுறத பண்ணுவேன். என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கன்னு உங்களை காலி பண்ண சொல்லி மிரட்டுறாங்களா? ஆமாம், இப்படி பாடி கட்டி எடுத்துன்னு வந்து போடுறாங்க. நைட்டில் 12 மணிக்கு பாடி கட்டு வருது. நாங்கள் அதெல்லாம் பார்த்தா பயந்துன்னு ஓடுவேன்னு. நீ பாடி கட்டில்ல, நீ லட்டியே வச்சாலும் சரி, நீ பாட்டிலே நீ விட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இங்கே உட்கார இருக்கிறோம். நாங்கள் நியாயமான போராட்டம் பண்ணுறோம். அத்திமீறி போராட்டம் பண்ணல, அராஜகமாக பண்ணல. எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு, எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் உட்காந்து நியாயமான போராட்டம் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி அந்த தலைவர்கள் இல்லை கவுன்சிலர் யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? உங்களுக்கு என்ன சொன்னாங்க? எங்களை பார்க்க இது வைக்க வரவில்லை. ஆனால் போன மூலிமா நாங்கள் போட்ட வேலை உங்களுக்கு 2010 ஜனவரி 22 நாங்கள் போனோம். 2010 22 எங்களை இட்டுன்னு போய் வேலையில் சேர்த்தாரு டி போஸ். அவர் ஒரு கையெழுத்து தான் போட்டார், போட்டு வேலையில் வச்சார். இப்போ அந்த போஸை வச்சு அமைச்சார் மிரட்டுறாரு. நீ யார் யாரை வச்சியா அவங்களெல்லாம் நீ கூப்பிட்டு ஆகணும். அவர் எங்களை கூப்பிடல. இப்போ வந்துக்கிற கவுன்சிலரு ஃபோன் நம்பருங்களை வாங்கி, நீங்கள் எங்கள் வார்டில் இருக்கிறீங்க, எங்கள் வட்டத்தில் இருக்கிறீங்க, எங்கள் தொகுதியில் இருக்கிறீங்க, நீங்கள் நியாயமாக என் ஆஃபீஸ் உள்ள வாங்க, நீங்கள் வந்து நான் கொடுக்குற 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க, வீடு தரோம் வாங்கிக்கோங்க, பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க, ராமிக்கெல்லாம் சேருங்க, உங்களுக்கு உண்டான சலுகை நீங்கள் எந்த ஏரியா செய்கிறீங்களோ அதே ஏரியாவில் நான் போடுறேன்
அதே ஏரியாவில் கௌரவமாக படுத்துறேன்றார். நாங்கள் அதெல்லாம் வாங்கினோம். என்னுடைய ஸ்டாப்பாக நிரந்தர பணி கொடுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அவர் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன்றார் அமைச்சர். அமைச்சர் கூட நாங்கள் இன்னைக்கு நேரத்தில் அதிமுகவில் இருக்கும் போது 40 வருஷமாக நாங்கள் அவர் கூட கஷ்டப்பட்டோம். அவர் சொன்ன வாக்கு அவர் கூட இருந்து நாங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இதில் நாங்கள் ஏதோ ஒரு தொடப்பத்தை நாங்கள் பிடிச்சோம். அம்மா ஆட்சியில் திமுக கவுன்சிலரு மேயர் சைத துரைசாமி எங்களுக்கு 2010. ஆனால் கவுன்சிலர் மூலியமாக தான் எடுத்தாங்க. அந்த கவுன்சிலரையே வச்சு எங்களை மெட்டுறாங்க. இங்கே வரலன்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள பார்த்துருவோம், உங்கள் வீட்டில் வேலைக்கு போகிற பிள்ளைங்கள மடிக்கிடுவோம், எல்லாம் பேசுகிறாங்க. அதையும் தாண்டி நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம். இங்கே உட்காரக்கூடாது, பாடி கட்டு போடு, உள்ளே போய் சாப்பிடக்கூடாது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை லீவ் டைமு பசி கொடுக்குற யாரோ கொடுக்குற சாப்பாடு எதுவுமே உள்ளே சாப்பிட்றோம். போலீஸ் வருது, 4 போலீஸு. இங்கே உட்காராதீங்க, இங்கே சாப்பிடாதீங்க, வெளியே போய் சாப்பிடுங்க. நான் கேட்டேன், ஏன் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்ணும்? இது கவர்மெண்ட் ஹாலிடே, நாங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்டு வெளியே போயிடுறோம். சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லையா? இங்கே தான் சாப்பிடுவோன்னு கேட்டோம். இப்படிலாம் அவர் எவ்வளோ விடுறாரு, போலீஸை எவ்வளோ விடுறாரு. இன்னும் தான் மக்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. அத்துமீறி அத்த தடவை அவர் இந்த தொடர்ச்சியாக பண்ணாருன்னு வச்சுக்க, இன்னும் ஒரு 2 நாளில் இருக்கிற நாங்கள் 2000 குடும்பம் நிற்கிறோம். 2000 குடும்பம் ஓட்டும் ஸ்மார்ட் கார்டும் தமிழ்நாடு அரசு தான் நாங்கள் கொளுத்துவோம். இந்த வளாகத்தில் நாங்கள் கொளுத்துவோம். அரசு மௌனமாக தான் இருக்குது. எல்லா ஒரு மாற்று சமூகங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளில் உடனடியாக செல்ஃபோனில் தொடர்பு கொள்கின்ற முதல்வர்கள் இங்கே 11 நாளாக நீடிச்சிட்டு இருக்கு. இன்ன வரைக்குமே பார்க்கல, பேசலை. சென்னைக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டம். மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் ஆண்டியே நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் கூட பார்க்க மாட்டேன்றாங்கன்றது ஒரு மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இல்லை, அது மேயர் அவங்க அந்த வார்த்தையை பயணித்து, அதான் அவங்களுக்கு கொடுக்குற அழுத்தம். அது எங்கள் சமூகத்திலிருந்து ஒரு மேயராக இங்கே நிற்கிறாங்க. எங்கள் இனத்திற்காக எங்கள் சமுதாய பற்றோடு அவங்க பயணிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அவங்க இந்த போராட்டம் ஜனநாயகமானதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பண்ணாதீங்கன்றாங்க. அப்போ நாங்கள் எங்கே பண்ணோம்? இவங்க டிசைன்லாம் பண்ணி கொடுக்கூடாது. இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க, இந்த கோரிக்கை வைங்கன்னு அவங்க சொல்லக்கூடாது. கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட மக்கள் வாயிலிருந்து தான் வரணுமே தவிர, ஆளும் கட்சியில் இருந்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிற கோரிக்கைகளையோ நீங்கள் சொல்கிற இடத்துல இருந்தோ நாங்கள் பேச முடியாதுல்ல. இல்லை, நாங்கள் உங்கள் கூட உட்காந்து டீ குடித்தோம், உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டோன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? இல்லை, இங்கே பெரும்பாலான கட்சிகள் இங்கே அட்டனன்ஸ் போடுற வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவிர, இது மாதிரி தான் இது காலங்காலமாக எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்தே இது பேசப்பட்டு தான் இருக்குது. தொடப்பத்தை எடுத்துகிட்டு பெருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, ஓட்டுக்காக மட்டுமே எங்களை பயன்படுத்திக்கிறாங்க. பட் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதுதான் எங்களுக்கான நிலைமை. நாங்கள் சம்பள உயர்வு அதிகமாக கொடுங்க, இருக்கிற சம்பளத்தை கொடுங்க, போதும், என்னையே அவுட் சோர்சிங் பண்ணாதீங்கன்றதான் கேட்கும். ஓகே, இன்றைக்கு முக்கியமாக தாவேகா கட்சி தமிழகத்தில் ஒரு முக்கிய பிரதான கட்சியாக வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க சாதித்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. பட் எல்லா போராட்டமே வெறும் பார்த்தோம் வென்றோம் தான் இருக்குது தவிர ஒரு கடுமையான போராட்டமே ஒரு மணப்புறம் அஜித்குமார் கொலை வழக்குக்கு இருந்த போராட்டம் மாதிரி இன்னும் இதற்கு போராட்டம் வரல. இதை பற்றி என்னென்ன? இல்லை, இப்போ தாவேகா கட்சி தோழர்களுக்குமே ஒரு வேண்டுகோள் தான். இன்றைக்கி ஆளும் கட்சி என்ன திசை திருப்பறதுக்கான வேலையை என்ன பார்க்குறாங்கன்னா, தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் சண்டை மூட்டி விடுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மோதலில் இதை சின்னதாக்கிடாதீங்க, அதை பெருசாக்கிடாதீங்க. அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறதுக்கான, ஏன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். 11ஆவது நாளாக மக்கள் வீட்டுக்கே செல்லாமல் இங்கேயே இருக்கிறது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இது பண்ணால் நீங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது? கோரிக்கைகளை நிறைவேற்றணும். ஓகே, இல்லை அதுக்கு நிறைவேற்றக்கு முதலமைச்சரை சந்திக்கவோ இல்லை இந்த துறையை சார்ந்த அமைச்சரை சந்திக்கவோ வாய்ப்பு கொடுத்தாருங்களா? இல்லை வாய்ப்பு இன்னும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் 7 பேச்சுவார்த்தை நடந்தாச்சு. இன்னமும் எங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனான எந்த ஒரு கோரிக்கையும் இல்லைன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அதுதான் இப்போது காவல்துறை மத்தியில் என்னன்னா லட்ஜி சார்ஜ் பண்ணுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்கன்றத காது கடிக்கிறாங்க. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கான வேலையை இவங்க பண்ணுறாங்களே தவிர, ஆனால் நாங்கள் கேட்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றி விடுகிறோம் என்ற பதில் மட்டும் வரமாட்டாங்க. 30,000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் செய்ய வேண்டிய ஒர்க் இதை 17,500 பணியாளர்கள் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் எல்லாருடைய பணிகளை சேர்த்து யார் செய்யறது? நீங்கள் தான் செய்கிறீங்க. இப்போ
நம்ம செய்யற பணி நிறுத்திருக்கீங்களா? 10 நாள் நிறுத்திருக்கீங்களா? ஒரு 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 தெருவுக்கு நாப்கின், குழந்தைங்களோட நாப்கின், வயசானவங்க நாப்கின் 1/4 கிலோ பீ ஒரு தெருவில் இருக்குன்னா பச்சையா சொன்னலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருமே. 1/4 கிலோ பீ ஒரு தெருவில் இருக்குன்னா அந்த பீ மூலமா வர நோய் வந்து கொஞ்சமான நோய் கிடையாது. நீங்க எடுக்கிறீங்க, அதையும் வந்து பொருட்படுத்தாம உங்களுடைய உடல் சோர்வும் பொருட்படுத்தாம இன்னை வரைக்குமே பாடு எடுத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் சுகாதாரமாக இருக்கணுன்றதுக்காக இன்னை வரைக்குமே யார் போராடுறது? தூய்மை காவல தூய்மை பண்ணி இதில் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? முக்கியமா நீங்கள் கிடையாது. உண்மையாலுமே மக்களாகிய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அந்த மலை இருக்கு இல்லையா, அது மேலே ஈ உக்காரம், கொசு உக்காரம். அது பணக்கார வீடும் தெரியாது, ஏழை வீடும் தெரியாது, எல்லாரும் மேலேயும் போய் உட்காரும். சரிங்களா? அது என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின்ல வந்து ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தை சும்மா உட்காந்தாலுமே போதும், அந்த முதியோருடைய ஆயிருக்கு இல்லையா, அந்த முதியோருக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் அவங்களுக்கு ஈஸியாக தொற்றாகும். அது ஒரு நாள் மலமே இந்த அளவுக்கு இருக்கும்போது 5 நாள் 10 நாள் அது சேர்ந்துருந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு மக்களுக்கு வருன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை வந்து அரசாங்கம், அரசியல் அமைப்பும் வந்து இதை யோசிக்கணும். யாரோ வந்து பதில் சொல்கிறாங்க. எந்தெந்த மந்திரியும் சம்மந்தம் இல்லாத மந்திரிலாம் உங்களை பற்றி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. சம்மந்தப்பட்ட மந்திரி வந்து இன்னி வரைக்கும் பேசலை. ஒரு அதிகாரத்தில் ஒரு அரசாங்கத்தில் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட போகிற மக்களுக்கும் சேர்த்து பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது ஒரு அரசாங்கம், அரசியல்வாதிங்க. சரிங்களா? அவங்கள நம்பி தான் இந்த அரசாங்கமே இருக்குது, தமிழகமே இருக்குது. ஆனால் அவங்க இன்ன வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு தீர்வு இது வரைக்குமே கிடையாது. இந்த மக்களுக்கான தீர்வு கிடையாது. இவங்க எடுக்கலைன்னா அங்கே எதுவுமே கிடையாது. யார் சுகாதாரமான ஒரு வாழ்க்கை வந்து சென்னை வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குப்பைகள் தேங்கி கொண்டே தான் இருக்கும். குப்பைகள் தேங்க தேங்க ஒவ்வொருத்துக்கும் நோய்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். இப்போ இந்த 3 நாட்கள் ஒரு கணக்கெடுப்பு நாங்கள் செஞ்சுருக்கோம். மருத்துவமனைகளில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மருத்துவத்தை நாடி போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் யாருக்குமே தெரியாது. ஏன் இதெல்லாம் அதிகமாகிட்டுருக்குன்னு சுற்றி இருக்கிற சுகாதாரம் சீர்கேட்டுனால தான் இந்த பாதிப்பு வந்துட்டு இருக்கு. அந்த வந்து இன்னி வரைக்குமே யாரும் வந்து அதை யோசிக்கிறது கிடையாது. யார் பாதிக்கப்படுறாங்க, யாரால் பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து தீர்மானிக்கிற ஒரு கட்டத்தில் எந்த ஒரு அரசியலும் கிடையாது, எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளும் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மக்களை மாற்ற போகிறதும் யாருன்னாக்கா இப்போ இருக்க அரசியல்வாதிகள் தான் அப்படின்ற ஒரு கையில் இருக்கிறனால தான் இன்னி வரைக்கும் இவங்களுக்கு தீர்ப்பு இல்லாமல் இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது இவங்க மட்டும் இல்லை, மக்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இனி வரும் காலங்களில் இவங்களுடைய தொடர் போராட்டம் இருந்ததுன்னா இதில் இவங்களும் பாதிப்பு இருக்குது. இவங்க பாதிக்கிறது ஒரு பக்கம், இவங்க இருக்கிற இடத்த பாருங்கள். முதல்ல இவங்க என்ன மாதிரி பாதிப்பு வரப்போகுதுன்றதை பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இவங்க யார் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. என்னதான் மக்களோட அவங்க குப்பைகளோட குப்பையாக இருந்தாலும் அவங்க மனிதர்கள் தான். அவங்களுக்கு கீறினாலும் ரத்தம் வரும், பணக்காரனை கீறினாலும் ரத்தம் வரும். சரிங்களா? எல்லாருமே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். அதே போல் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அதனால் வந்து இவங்களுடைய போராட்டம் ஒரு மோசமான போராட்டம் கிடையாது. இவங்களும் உயர்ந்த மனிதர்கள் தான். எல்லாரோட உயர்ந்த மனிதர் யாருனாக்கா இவங்க தான் நான் சொல்லுவோம். ஏன்னாக்கா சுற்றி இருக்கிற எல்லாருமே 1 நாள் 2 நாள் 3 நாள் தேங்கி இருக்க குப்பையை கூட எடுக்கிறதுக்கு நம்ம கையால் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை கூட எடுக்க முடியாத காலகட்டத்தில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கூட என்ன பண்ணுவான், ஒரு க்ளவுஸ் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை ஒரு கவர் போட்டு மூடி எடுத்துகிட்டு போவாங்க. அது தொடக்கூடாது. ஆனால் இன்னி வரைக்கும் கையை வச்சு தூக்கிட்டு இருக்க ஒரு புனிதமான தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கு இன்னி வரைக்கும் ஒரு அங்கீகாரமோ, இவங்களுக்கு இன்னை வரைக்கும் ஒரு அரசாங்க செயல்பாடும் வந்து முழுமையாக கிடைக்கல. ஏன் யாரோ தனியாருக்கு கொடுக்குற ஒரு விஷயத்த ஏன் அரசாங்கம் எடுத்து பண்ண தயங்குது? இந்த தனியார் யாராக இருப்பாங்க? தனியாக ஒருத்தர் கண்டிப்பாக அரசியலில் உள்ள மக்கள் ஆளாக தான் வந்து அந்த தனித்துவமான தனியார் மயமாக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் இப்போ பாடுபட்டு இருக்காங்க. இவங்களுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு அரசாங்கமும் பாடுபடுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே தென்படலை. அதனால் மக்களுக்காக, தூய்மை பணியாளருக்காக, மக்களுக்காக நாங்கள் உண்மையாலுமே வந்து இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்னாக்கா இவங்களுக்கான தீர்வை கூடிய விரைவில் எடுக்கணுன்றதை நாங்கள் வந்து இங்கே கண்டிக்கிறோம்.